ஸோ கைஸ் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்துக்குமே முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ஒருத்தர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு. ஸோ அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, யுவ்ராஜ் சிங். இந்த யூடியூப் சேனலோட ஓனர் தாங்க அவரு. ஸோ அவர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து சில கேள்விகள் கேட்க போறோம். ஸோ இந்த வீடியோ எதை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரா இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அதோட கிரியேட்டரா மாறி இருக்காரு. ஸோ அவரோட ஜெர்னி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் இந்த வீடியோல. இது எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே யுவராஜ். இப்ப நான் உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். ஸோ ஏன் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மீன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண கரியரா ஸ்டார்ட் பண்ணீங்க? அது மட்டும் இல்லாம நீங்க விஷயத்துல என்னென்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? ஸோ ஏன் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்? ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தன்னோட டேலண்ட் வெளிய காட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா தவிர எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபேமஸ் ஆக்கிட முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சரா இருக்க சந்தோஷ் பிரேம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாரி நெறைய பேர் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட டேலண்ட்ட வெளிய காட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சோசியல் மீடியா யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அவர மட்டுமே சொல்ல வரல. நம்ம டேனிஷ் மெனியா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப், ஸோ மதன் கௌரி ப்ரோ, இர்ஃபான் ப்ரோ, அப்புறம் விஜே சித்து விளாக்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட டேலண்ட்ட வெளிய காட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சோசியல் மீடியாங்கிற பிளாட்ஃபார்ம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு எப்போ புரிஞ்சுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து சில என்ன சொல்றது, டான்ஸ்ல அப்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ நம்ம வந்து பார்த்தா டான்ஸ் நமக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். பட் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நெனச்ச நேரத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த இந்த காம்படிஷன் போய் அட்டெண்ட் பண்ண முடியாது. காம்படிஷன் அட்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ப்ரிப்பேரா இருக்கணும். ப்ரிப்பேர் ஆனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, போய் வந்து சில இடத்துலலாம் போய் அட்டெண்ட் பண்ணிட்டு, ஜெயிக்கிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்காச்சும் போ முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கும் டைம் இல்ல. சரி நம்ம வந்து பார்த்தா டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலாம். அந்த பிராக்டிஸ் பண்றத பார்த்தா கொஞ்சம் பெர்ஃபெக்ட் ஆகிட்டு, அத வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். பட் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த எடிட்டிங்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல இப்போ ஒரு யூடியூப் சேனல்ல வீடியோ அப்லோட் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு வந்து காப்பி ஸ்ட்ரைக் குடுப்பாங்க. எனக்கு அத பத்திலாம் அதிகமா தெரியாது. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரைக் வுட்டான். ஏன்னா நீங்க வந்து சினிமா சாங் யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு. பட் எனக்கு என்னன்னா எனக்கு புரியல. அது எப்புட்றா மத்தவங்கலாம் வந்து டான்ஸ் ஆடி வீடியோ அப்லோட் பண்றாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரைக் விழுக முடியும். எப்படி நமக்கு ஸ்ட்ரைக் விழும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அத கொஞ்சம் நான் கத்துக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்கள் போக 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 நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, உன்கிட்ட நெறைய ஒரு ஸ்டூடெண்ட்டா நீ வந்து இருக்க. உன்கிட்ட நெறைய டேலண்ட்ஸ் இருக்கு. அத நீ வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு காட்டணும் அப்படின்னா, அது மட்டும் இல்லாம நீ அத வச்சு ஒரு பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னா, சோசியல் மீடியா தவிர வேற எந்த வழியுமே இல்ல. லாங் வீடியோஸ் போடணுமா? யூடியூப் இருக்கு. ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் இருக்கு. ஸோ அதுக்கேத்த சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிரிப்பேர் ஆக ஆரம்பிச்சேன். ஐ மீன் இந்த எடிட்டிங்கா இருக்கலாம். இல்ல தம்ப்நெயில் எப்படி உருவாக்கலாம்? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாரி டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சில சில விஷயங்கள நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பெரிய யூடியூபர் ஆயிட்டேன் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு ஜர்னி. நான் வந்து ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன். ஓ! அவ்வளோ விஷயம் இருக்கா? ஸோ இப்ப நான் யூஸ் பண்றதுக்கு இந்த சேனல் எத பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்டு மட்டும் தான் வீடியோஸ் போட்டிருந்தேன். என் ஃப்ரெண்ட் பகிதர்ன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னான். "யுவராஜ் உனக்கு வந்து ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் நாலேட்ஜ் இருக்கு. நீ வந்து அத பத்தி அப்லோட் பண்ணு" அப்படின்னா. வீடியோஸ் பேசி அப்லோட் பண்ணு அப்படின்னா. ஸோ அதுக்கேத்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் தான் சொன்னான். நானே வந்து ஸ்டார்ட் பண்ணி சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நம்ம பேசணும் அப்படின்னா, அதில எக்ஸ்பெர்ட் ஆகணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி சில சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கணும். ஸோ எனக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கே டைம் கரெக்ட்டா இருக்குது. ஸோ இந்த இப்படிப்பட்ட சிச்சுவேஷனுக்கு போனா நான் எப்படி சர்டிஃபிகேட் வாங்க முடியும்? ஸோ இப்ப படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சு முடிச்சாச்சு. ஸோ ஓகே நமக்கு புடிச்ச ஒரு கோர்ஸ் இருக்கு. அதுல நம்ம படிக்கலாம்னு பார்த்தா அமௌண்ட் இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல பேசி அப்லோட் பண்ணிருக்கேன். உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, சயன்ஸ் பேஸ் பண்ணி நான் அந்த அளவுக்கு டீட்டெயிலா எதுவுமே பேசல. அப்படி பேசவும் கூடாது. ஒரு என்ன சொல்றது? ஒரு கோர்ஸ் கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் அத பத்தி டீட்டெயில்டா பேசுறேன் அப்படின்னு அர்த்தமே இருக்கு. நான் எதுவுமே கத்துக்காம, நானும் பேசுறேன்னு சொல்லி நான் அத பேசுறது பார்த்தீங்கன்னா, அப்படி நிப்பாட்டிச்சிருக்கேன். பட் இப்ப சேனல் எத எத பத்தின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வரும். சரிங்களா? அது ஏன்னா சேனல் நேமே அதுல தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்டு போறதுனால, நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லெவலுக்கு வர முடியாது. அது மட்டும் இல்லாம மணி ஏர்ன் பண்ண முடியுது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நம்ம எத பத்தி பேசணும்? நம்ம என்ன பேசினாலும் சரி, அது வந்து பார்த்தா நம்ம லைஃப்ல நடந்தது அது மட்டும் இல்லாம, மக்கள்ட்ட பேசும்போது உண்மையா பேசணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என் லைஃப்ல நடந்த சின்ன சின்ன விஷயங்கள நான் கத்துக்கிட்டு இருப்பேன் பார்த்தீங்களா, அத பத்தி பேச ஆரம்பிச்சேன். ஸோ நான் லைஃப்ல கத்துக்கிட்ட நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். நான் பண்ண தப்ப அவங்க பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த காலேஜ் படிக்கிறது இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்க சொல்ற பேச்ச கேட்டு சூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ பார்த்தீங்கன்னா, அத பத்தி அவங்க வீட்ல சொல்றதுக்கு கூட பயந்துட்டு இருப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோல பேசும்போது, உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க அத படிங்க. நீங்க வந்து உங்க பேரன்ட்ஸ் கிட்ட அத எடுத்து சொல்லுங்க. நீங்க வந்து உங்க பேரன்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுங்க. அடுத்தவன் பேரண்ட் கிட்ட போய் சொல்லல. உரிமையா போய் பேசுங்க. ஸோ இந்த மாரி சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பேசி நான் வந்து என் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்டு வரும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, லைஃப் லெசன்ஸ் நெறைய அது சம்மந்தப்பட்டும் வரும். சரிங்களா? சரி ஏதாச்சும் லவ் ஃபெயிலியர் ஆளதுக்கு இந்த சேனல் ஓப்பன் பண்ணீங்களா? இல்ல உண்மையாலுமே ரீசனே வந்து அதானா?
ஸோ ஸோ லவ் ஃபெயிலியரு, கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல நான் போக ஆசைப்படல. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்ப என்னோட கரியர் வந்து பார்த்தீங்கன்னா, வேற நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சில விஷயம் நான் டைவர்ட் ஆயிட்டேன் அப்படின்னா, அப்புறம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா, இந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சில ரிலேஷன்ஷிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட்டா இருக்குல்ல, டெம்பரரி தான். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் டெம்பரரி தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு சொன்ன வர பார்த்தீங்கன்னா, அது பெர்மனன்ட்டா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் டிவோர்ஸும் குடுத்துற மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் அது பெர்மனன்ட்டா வச்சுக்கலாம். மத்தபடி இந்த பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா, எப்ப பிச்சுட்டு போகும்னே தெரியாது. இப்போ வேற புதுசா என்னென்னமோ ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இருக்குது. பெஸ்டின்னு வேற இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சில விஷயத்துல போயிட்டு அப்படின்னா, நான் வந்து என்னோட கரியர்ல ஒரு பெரிய ஆளா வர முடியாது. என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இத அப்படியே அவாய்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாம உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்து ஒரு காலேஜ் முடிக்க போறோம், இல்ல காலேஜ் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ரொம்ப கஷ்டம் இருக்கும். ஏன்னா, பையன் படிக்கணும்னு சொல்லி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சேர்த்துவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம படிச்சு முடிச்சுட்டு ஒரு பெரிய ஆள் வந்தா தான் நம்ம வந்து அவங்கள பார்த்துக்க முடியும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோட் மண்டையில ஓடிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுவர் பேரண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ஓல்ட். அவங்க வந்து வயதாயிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க வேலை செஞ்சதெல்லாம் போதும். அவங்க வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ வேலைக்கு போ. நீ உன் குடும்பத்த பார்த்துக்கோ. இப்படிங்கிற ஒரு தாட் வந்து ஒரு பையனுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ரிலேஷன்ஷிப்ப தேடி மாட்டான். அவன் வந்து அவங்க அப்பா, அம்மாவ நல்லா பார்த்துக்கணும். அவங்க அண்ணன், தம்பி நல்லா பார்த்துக்கணும். அவங்க அக்கா, தங்கச்சி நல்லா பார்த்துக்கணும். இந்த ஒரு தாட்க்கு வரான். இப்ப நான் நல்லா வந்தா என் குடும்பம் நல்லா இருக்கும். அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படணுமோ கஷ்டப்படுவேன். இப்படிங்கிற ஒரு தாட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படிப்பட்ட தாட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த அந்த நீங்க கேட்ட விஷயத்த பத்திலாம் வ கேட்ட விஷயத்த பத்திலாம் நீங்க கேட்ட விஷயம் நீங்க ஒண்ணு கேட்டீங்க பார்த்தீங்களா, அத நோக்கி போகணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தோணவே இல்ல. சரி, ஓகே யுவராஜ். இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க ஏதாச்சும் சொல்ல ஆசைப்படுறீங்களா? ஏதாச்சும் டிப்ஸ் அவங்க ஃபியூச்சர் சம்மந்தப்பட்டது நீங்க சொல்ல ஆசைப்படுறீங்கன்னா, இப்ப நீங்க சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறனா ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து என்ன டிப்ஸ் குடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நெறைய விஷயம் இருக்குது. நான் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு போயிர்றேன். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸ்கூல் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் சேரணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும். சரிங்களா? இப்ப காலேஜ் சேரும்போது உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குது? தயவுசெய்து அத பார்த்து சேருங்க. அது மட்டும் இல்லாம, அவன் சொல்றான், இவன் சொல்றான்னு போய் நீங்க வந்து இன்ஜினியரிங் தான் சேரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பிடெக் தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆர்ட்ஸ் தான் படிக்கணும் அப்படி அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ, உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கலாம். ஸோ ஒரு பிடி வாத்தியார் யாருக்கு என்ன வழியோ, ஸோ அத நோக்கி படிக்க ஆரம்பிங்க. ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூலா பார்த்து பிடி வாத்தியாரா போங்க. இல்லையா எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அப்படின்னா, கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டு படிக்க ஆரம்பிங்க. இல்ல எனக்கு வந்து இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டு படிக்கணும். நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும். இல்ல வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்ல வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டு படிக்க ஆரம்பி. பட் பார்த்தீங்கன்னா, உனக்கு ஸ்போர்ட்ஸ் மத்த எதுலயுமே இன்வால்வ்மென்ட் ஆக முடியாத அளவுக்கு இருக்கும். அது நீ தான் பார்த்துக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தா, இங்கிலீஷ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தமிழ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மேத்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதுக்கேத்த படிப்புகள படிங்க. அத விட்டு போட்டு நான் அட்வைஸ் கேட்கிறேங்கிற பேர்ல, இந்த எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு ஃபீல்ட்ல நல்லா வந்திருப்பான். அந்த ஃபீல்டு தெரிஞ்சு ஒருத்தன் நண்பா அட்வைஸ் கேட்கும்போது, நீங்க இந்த ஃபீல்டே போங்க. இதுல தான் ஸ்கோப் அதிகம் அப்படின்னு சொல்லி உருட்டுன்னு உருட்டுவானுங்க. ஸோ அந்த மாரி இருக்கிற இதெல்லாம் நம்பாதீங்க. சரிங்களா? உங்களுக்கு எது வருது, உங்களுக்கு எது புடிச்சிருக்கு, அத நோக்கி போங்க. அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு புடிச்ச விஷயத்த போய் உங்க அப்பா, அம்மா கிட்ட கரெக்ட்டான மெத்தட்ல கன்வே பண்ணுங்க. போய் சொல்லும்போது பார்த்தா, "எனக்கு கொஞ்சம்லாம் கேட்க முடியாது. இதான் பிடிக்கும்." இப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி, இப்படிங்கிற ஒரு தாட்ல சொல்லாம, நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு இதுல தான் இன்ட்ரெஸ்ட். அது முடிச்சதுக்கப்புறம் இது சம்மந்தப்பட்டு படிக்கலான்னு இருக்கேன். நான் வந்து அதுக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கேன். அதுல வந்து நான் சக்சஸ் ஆனாலும் சரி, ஃபெயிலியர் ஆனாலும் சரி, நான் வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் எடுத்துக்கிறேன். நீங்க என்னைய நம்பி வந்து படிக்க வைங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி பேச ஆரம்பிங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம உரிமையா பேச ஆரம்பிங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்களோட அப்பா, அம்மாட்ட போய் நீங்க சொல்லல. ஏன்னா இதான் படிக்க போறேன். உங்களோட பெத்த அப்பா, அம்மா கிட்ட தான் சொல்றீங்க அப்படிங்கும்போது, உரிமையா பேச ஆரம்பிங்க. ஆம் இத தாண்டி என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு காலேஜ் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, உங்களுக்கு சில டேலண்ட்ஸ்லாம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் டிராயிங், சிங்கிங் ஆர் எல்ஸ் இந்த நெறைய இருக்குது. டான்ஸ், வெயிட் லிஃப்டிங், மோட்டிவேஷனல் ஸ்பீக் குடுக்குறது. ஐ மீன் மோட்டிவேஷனல் சில ஸ்பீச்சஸ்லாம் குடுக்குறது. இந்த மாரி நெறைய விஷயம் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது என்ன பண்றீங்கன்னா, அத பத்தி இப்ப இருந்தே வீடியோ போட ஆரம்பிங்க. நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். இந்த கொரோனா டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த மொபைல் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லவே இல்ல. அது மட்டும் மொபைல் ஃபோனே கிடையாது என்கிட்ட. ஸோ அந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு பேரண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த கொரோனா டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட மொபைல் ஃபோன் இல்ல. அந்த டைம் மொபைல் ஃபோனும் வாங்கி குடுக்கல. பட் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் TikTok யூஸ் பண்ணி ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 7 வயசோ 11 வயசோ அவ்வளோதான் இருக்கும். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, YouTubeல பயங்கர ஃபேமஸ் ஆகி இப்ப பார்த்தீங்கன்னா, மாசம் வந்து 10,00,000 சம்பாரிச்சுட்டு இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது தான் அப்படின்னு சொல்றோமே தவிர, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். மொபைல் ஃபோன் வந்து அத்தியாவசியமான பொருளாயிருச்சு. ஸோ நம்ம வந்து மொபைல் ஃபோன கரெக்ட்டா யூஸ் பண்ணா, நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். யூடியூப் சேனல் ஐ மீன் வீடியோஸ்ங்கிற பேர்ல கண்ட கண்ட வீடியோஸ் நான் போட சொல்லல. மக்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற வீடியோஸ் நீங்க பார்த்து அப்லோட் பண்ணுங்க. போதும். இதான் இப்ப என்னோட மனசாட்சியத்துல இந்த தாட் சொல்றேன். மேபி இது கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இதுக்கு பேடா கமெண்ட் பண்ணலாம். நல்லா நோட் பண்ணி பாருங்க. நீங்க இது மொபைல் ஃபோன கரெக்ட்டா யூஸ் பண்ணியிருந்தா, கொரோனா டைம்லயே பயங்கர ஃபேமஸ் ஆயிருப்பீங்க. ஸோ இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூபர் ஆயிருக்கலாம்.
ஸோ யூடியூபர் ஆகலாம் அது பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து ரொம்ப கஷ்டப்படணும். அது மட்டும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். கொரோனா டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பீப்பிள் வந்து வீட்ல தான் இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, டைம் பாஸ்க்கு அவங்க பார்த்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, TikTok, YouTube, Instagram. ஸோ அந்த டைம்ல யார் யாரெல்லாம் கரெக்ட்டா யூஸ் பண்ணாங்களோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து கெயின் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படி கெயின் பண்ணியிருக்கும்போது அவங்க ஒரு ப்ரொமோஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து புரியுமா உங்களுக்கு? அதுக்கே பார்த்தீங்கன்னா, பெய்ட் ப்ரமோஷன் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி சில விஷயங்கள் நெறையா இருக்குது. ஸோ மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. யூஸ் பண்றதுக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம மொபைல் ஃபோன் வந்து ப்ராப்பரான மெத்தட்ல யூஸ் பண்ணி, உங்க லைஃப்க்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேயா? நான் மொபைல் ஃபோன் வந்து 24/7 யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல வரல. லிமிட்டேஷனா வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம ப்ராப்பரான மெத்தட்ல யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஓகே. தேங்க் யூ சோ மச் யுவராஜ். ஸோ கைஸ் யுவராஜோட இந்த இன்டர்வியூ நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனலோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் எத பத்தி, அது மட்டும் இல்லாம அவரோட ஜர்னிய பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி நெறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாரி பார்த்தீங்கன்னா, பாட்காஸ்ட் ஸ்டார்ட்ல வர பார்த்தீங்கன்னா, இன்னும் டிஃபரெண்ட்டா வரும் சரிங்களா? அது வந்து நீங்க அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்பீங்க. ஸோ இந்த மாரி நெறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி நெறைய வீடியோஸ்ல மீட் பண்ணலாம். See you later. Bye.